உங்களுக்கு கனடாவில் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகணும், அதுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனால் அதை நான் எப்படி எழுதுறது? இந்தியாவிலேருந்தே எக்ஸாம் எழுதலாமா? நான் கனடாவில் படிச்சிருந்தா தான் எக்ஸாம் எழுத முடியுமா? எக்ஸாம் ப்ராசஸ் என்ன? சரி, எக்ஸாம் எழுதி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற உங்களோட கொஷின்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஆன்சராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். 10வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் டாப் 10 things that you need to know to become a physiotherapist in Canada. ஒரு 10 விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். Let's get into the video. So first விஷயம், நீங்கள் கனடாவில் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே நீங்கள் தனியாக ஏதாவது கோர்ஸோ இல்லை சர்டிஃபிகேஷனோ படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இந்தியாலேயோ இல்லை எனி கண்ட்ரிலேயோ படித்த பேச்சுலர்ஸ் இன் ஃபிசியோதெரப்பி டிகிரியே enough to become a physiotherapist in Canada. ரெண்டாவது விஷயம், இங்கே எக்ஸாம் 2 பார்ட்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் இருக்கும். அண்ட் ஒரு எக்ஸாமுக்குமே உங்களுக்கு 3 attempts இருக்கும். அதாவது நீங்கள் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் attempt ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 attempt வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் 3 attemptsயும் மேக்ஸ் அவுட் பண்ணிட்டீங்க, உங்களால் அதை எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த கிரெடென்ஷியலிங் அப்படின்ற ப்ராசஸை ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெசிடென்ட் ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். ரெசிடென்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்னா என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருக்கணும், அவருக்கு கீழே தான் நீங்கள் வேலை பார்க்கலாம். நீங்கள் அந்த பீரியட்லேயே ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் புக் பண்ணிடலாம். அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர்ட் ஃபிசியோதெரபிஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த எக்ஸாமும் இல்லை, நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் தான், நீங்களே வேலை பார்க்கலாம். உங்களுக்கு யாரும் சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. 3வது விஷயம், ஓகே எக்ஸாம்லாம் சொல்றீங்க, இதை நான் எங்க போய் தேடுறது, என்ன வெப்சைட்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வெப்சைட் கெனடியன் அலையன்ஸ் ஆஃப் பிசியோதெரபி ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு CAPR. இவங்க தான் ஓவரால் கனடாவோட ரெகுலேட்டரி பாடி. நீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆக்சுவலி இந்த வெப்சைட்ல போய் தான் செக் பண்ணணும். இவங்க கிட்ட தான் நீங்க அப்ளிகேஷன் போடுவீங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன். ரெண்டாவது வெப்சைட், அதனால நிறைய ப்ராவின்சஸ் இருக்கு. இப்போ எப்படி நமக்கு இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குன்ற மாதிரி இவங்க நிறைய ப்ராவின்சஸ் இருக்கு. நீங்க ஒரு ப்ராவின்ஸ்லயும் வேலை பார்க்கறத பொறுத்து உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆக்சுவலி மாறும். நீங்க ரிட்டன் எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஈக்குவலா CAPR அவங்க கிட்ட தான் எழுதுவீங்க. ஆனா ப்ராக்டிக்கல் நீங்க ஆன்டாரியோல பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, ஆல்பர்டால பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு காலேஜ் இருக்கு. ஸோ தனித்தனியாக ஒரு ப்ராவின்ஸ்க்கும் ஒரு காலேஜ் இருக்காங்க. இப்போ ஆன்டாரியோன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆஃப் ஆன்டாரியோ CPO, அவங்க தான் இந்த ஆன்டாரியோவோட ரெகுலேட்டிங் காலேஜ். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ணுறதுக்கு அவங்க கீழே தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு கீழே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 4th பாயிண்ட், ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரெடென்ஷியலிங் அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இந்தியாலேயோ இல்லை நீங்கள் எங்கே படிச்சீங்களோ அங்கேருந்து நீங்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் அனுப்ப வேண்டியது இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாமே தெளிவாக போட்டிருக்கோம். 5வது விஷயம், இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குமா? நம்மளால இதை அட்டன் பண்ண முடியுமா? நம்ம படிச்சதுக்கோ இதுக்கோ கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்குமா? ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் MCQs 200 MCQs இருக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நீங்கள் வெர்பலைஸ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி இவ்வளோ நாளாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நேராக போவீங்க, செஞ்சு காட்டுவீங்க. இப்போ எல்லாமே வந்து நீங்கள் பேசணும் நிறைய அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வர்ச்சுவலி. 6th விஷயம், ஃபீஸ். ஓவராலாக இங்கே எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், இதில் மொத்தமாக இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்றது தான், அதுவும் மெயின் திங்ஸ் என்னன்றது தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் லாஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும்னு காட்டும். ஸோ தட் நீங்கள் அதை செலவை பிளான் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் 7வது பாயிண்ட். இப்போ நான் இங்கே எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் ஏதாவது எடுக்கணுமா, இல்லை நானே ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கலாமா? ஆக்சுவலி நான் இங்கே ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் எடுத்தேன். நம்மளுக்கு ஃபிசியோதெரப்பி பற்றி தெரியும், பட் ஸ்டில் இந்த எக்ஸாம் ஸ்டைலுக்கு நம்ம புதுசு அண்ட் இவங்களோட எத்திக்ஸ்க்கு நம்ம ரொம்ப புதுசு. அதனால நான் வந்து ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் எடுத்தேன். அது எனக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து 2 to 3 சென்டர்ஸ் வந்து ரொம்பவே பாப்புலர். இப்போ யாருன்னு என்னால் சேனலில் சொல்ல முடியாது. இன்கேஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இவங்க தான் பெஸ்ட், அவங்க தான் பெஸ்ட் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8வது பாயிண்ட், ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, நான் கிளியர் பண்ணிட்டேன், இப்போ நான் எப்படி வேலை பார்க்குறது? இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எய்தர் ஸ்டடி பெர்மிட்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணலான்ற கிளாஸ் வச்சு இருக்கணும், இல்லை நீங்கள் ஒர்க் பெர்மிட்ல வந்திருக்கணும். நீங்கள் ஸ்பௌஸ் ஓப்பன் ஒர்க் பெர்மிட்ல வந்திருக்கலாம், இல்லையா டைரக்டா PRல வந்திருந்தா தான் இங்கே ஒர்க் பண்ண முடியும். ஜஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணதால நீங்கள் டைரக்டா ஒர்க் தேடி இங்கே வரணுன்றது ரொம்ப டீடியஸான ப்ராசஸ். எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. 9வது பாயிண்ட், நீங்கள் கனடா வந்ததும் நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ண முடியாது தான், பட் நீங்கள் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து இங்கே ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட்டாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கீழே வேலை பார்ப்பீங்க. அவங்க உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்
கொடுக்கணும் எல்லாமே டெலிகேட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் செய்வீங்க. ஆக்சுவலி அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது. பிகாஸ் இந்த சிஸ்டமோட எத்திக்ஸ் என்ன, ஃபிசியோதெரபிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றது நீங்கள் கூட இருந்தே பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் கிடையாது, உங்களோட பே கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட கூட இருக்காது. ஆனால் உங்களுக்கு இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்கள் இந்த எக்ஸாமை இந்தியாவிலேருந்து இல்லை எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் எடுக்கலாம். எஸ், கோவிட்க்கு அப்புறமா இந்த எக்ஸாமை ஃபுல்லாகவே வர்ச்சுவலாக ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வர்ச்சுவல் ஆப்ஷனும் இருக்குது, இன்பர்சன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வர்ச்சுவல் என்னன்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்தே டைரெக்டாக ரிட்டன் எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் இந்தியாவிலே வர்ச்சுவலாக எக்ஸாம்ஸ் எடுக்கலாம். ப்ராக்டர்னு சொல்லுவாங்க, அவங்க ஒருத்தவங்க உங்களை வந்து மானிட்டர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூட நீங்கள் வர்ச்சுவலாகவே எடுக்கலாம், அதுவும் நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கனடா வரணும் இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸில் இருக்கீங்க, இதர் நீங்கள் பிஆரில் வர போகிறீங்க, இல்லை ஸ்பவுஸ் பெர்மிட்டில் வர போகிறீங்க, ஸ்டடி பெர்மிட்டில் வர போகிறீங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்ல விஷயம். நீங்கள் அங்கே இருக்கும் பொழுதே உங்களோட கிரெடென்ஷியலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் எக்ஸாமும் முடிஞ்சால் அங்கேருந்தே எடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கே வந்துடுவீங்க அப்படின்னா இங்கே வந்து எடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. உங்களுக்கு நான் சொன்ன பாயிண்ட்ஸில் எதையாச்சும் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்லேயோ ஆர் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து சொல்லுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயில்ட் வீடியோ பேசி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபிசியோதெரபி பற்றி வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். So that's all for today's video. Thank you for watching. Bye.